ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 50 கிலோ பலவு சாப்பாடு நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஒன்றும் அந்தளவுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுமே சேர்த்து நம்ம 1/4 கிலோ இந்த 50 கிலோ பலவு சாப்பாடுக்கு. பிரிஞ்சி இலை ஒரு 100 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுமே சேர்த்து 1/4 கிலோ. பிரிஞ்சி இலை ஒரு 100 கிராம். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த சாப்பாடு செய்கிறது. ஆல்ரெடி நம்ம 10 லிட்டர் எண்ணெய் தேக்ஸால ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காவை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி சும்மா லைட்டாக இப்படி எந்த பக்கம் ஒருத்தரில் அந்த பக்கம் ஒருத்தரில் கிண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த 50 கிலோவுக்கு வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா 12 கிலோ வெங்காயம் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ரொம்பலாம் ட்ரை பண்ண தேவையில்ல, ஓரளவு மீடியமாகவே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஓரளவு மீடியமாக வந்தவொடனே இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி 3 கிலோ, பூண்டு 3 கிலோ இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி 3 கிலோ, பூண்டு 3 கிலோ ஆட் பண்ண உடனே லைட்டாக கிண்டி விட்டுட்டு புதினா 2 கட்டு, மல்லி 2 கட்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா வந்து ஆல்ரெடி அதில் வந்து 400 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 கிலோ பலவு சாப்பாடுக்கு 6 கிலோ தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி போட்ட உடனே என்ன பண்ணுறோம், 2 கிலோ உப்பு, 2 கிலோ அதாவது 2 பாக்கெட்டு உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லா உப்பு இப்போயே போட்டுறோம், தக்காளி மேலேயே போட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க தேவை கிடையாது. 2 கிண்ண உடனே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தண்ணியை இதில் ஊற்றிக்கிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அளவில் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. மூடி கொதி வந்த உடனே நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பயும் போல் அரிசி போட்டுடுறோம். அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே இருக்கணும், மூடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ஓரளவு கிட்ட வந்த உடனே நம்ம தம்மு விட்டுறோம். சுற்றி நெருப்பு விட்டுறணும், அடியில் நெருப்பு இருக்கக்கூடாது, மேலே நெருப்பு விட்டுறோம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இந்தாண்ட பக்கத்தில் தால்ச்சா ரெடி ஆகுது. அதனுடைய வீடியோ நான் வந்து இதில் நான் போடலை, இருந்தாலும் பக்கத்தில் செய்கிறதுனால உங்களுக்கு அது ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இதை நம்ம அடுத்தது தம்மு உடைக்கிறோம். ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், அரிசியெல்லாம் கிளியராக சாப்பாடு உடையாத உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து நான் புதுசாக போகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஃபுல்லாக எதுவுமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாம் தனித்தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு.